ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் ஜெல்லி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி கட் பண்ணி அது சில்லெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க ப்ரௌன் கலர் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலில் தேவையான அளவுக்கு சுகர் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அது கரைச்சோடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சதை உள்ளே சேர்த்து அதையும் கலந்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. திக்கான பதம் வந்தோடனே இதை எடுத்து அச்சில் ஊற்றிக்கோங்க. அச்சில் எண்ணெயோ நெய்யோ தடவை தேவையில்லை, அப்படியே ஊற்றிக்கோங்க. இது தேங்காய்னால அது நல்லா வந்துடும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மணி நேரம் கழித்து எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் பால் ஜெல்லி தயாராகிடுச்சு. இங்கே வருங்க, பார்க்கவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.